சக்தி ஆரம்பி. தேங்க்யூ யோரணன். இந்த வழக்கை விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் செல்வத்தை விசாரிக்க அனுமதி வேணும் யோரணன். இது சம்பந்தமான அட்வான்ஸ் நோட்டீஸ் நான் ஆல்ரெடி கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன். கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் செல்வம், இன்ஸ்பெக்டர் செல்வம், இன்ஸ்பெக்டர் செல்வம். என்ன மிஸ்டர் செல்வம், எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கு. நீங்க தான் இந்த வழக்கை விசாரிச்சீங்க? ஆமா. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க நேர்மையா தான் இந்த வழக்கை விசாரிச்சீங்களா? கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? நேர்மையா நியாயமா எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சிருக்கேன். ஓ, இந்த விபத்துல இருந்த 6 பேரோட பேர் இதுல இருக்கு, கொஞ்சம் படிங்களேன். சார் வாங்கி படிங்க படிங்க, கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போதில்ல. பார்த்திபன், மாரியம்மா, சாந்தி, தனலட்சுமி, பவுனு, கமலக்கண்ணன். மிஸ்டர் செல்வம், நான் ஒன்று சொன்ன சிரிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இந்த 6 பேரும் டெய்லி என் கனவுல வராங்க. வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க நேர்மையாவே இந்த வழக்கை விசாரிக்கலையாமே. இந்த கேஸில் உங்களுக்கு சாட்சி சொல்ல யாரும் கிடைக்கலன்னு ஒன்று பேய் பிசாசங்களை எல்லாம் துணை கூப்பிடுறீங்க. கரெக்ட். அதான் பண்ண போறேன். இந்த விபத்தில் நீங்க சாகடிச்ச ஒருத்தரை நான் இப்ப சாட்சியா கூப்பிட போறேன். யுவர் ஆனர், இந்த கேஸில் செத்துட்டதா சொன்ன 6வது நபர் கமலக்கண்ணன். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் இறந்து போனதா போலியா ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணது வேற யாரும் இல்லை. தோ இங்க நிக்கிறார இன்ஸ்பெக்டர் செல்வம், இவர் தான். சைலன்ஸ் சைலன்ஸ். யுவர் ஆனர், இந்த வழக்கோட மிக முக்கியமான சாட்சி கமலக்கண்ணன். அவரை நான் விசாரணை பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஹலோ 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 யங் மேன், உங்களுக்கு எத்தனை தடவை புரிய வைக்கிறது? அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்காம ஒரு சாட்சியை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. யுவர் ஆனர், எனக்கு தெரியும் நான் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஆனா நான் அப்படி கொடுத்திருந்தேன், என் சாட்சியை நான் கோர்ட்டுக்கே கொண்டு வந்திருக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டாரியா? கோடம் பார்க்கறதுக்கு போக வேண்டிய ஆளு கோர்ட்டுக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். இதை பாருங்க தம்பி, இது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். உங்க ஊர்ல நடக்கிற சொம்பு பஞ்சாயத்து கிடையாது. யுவர் ஆனர், உண்மை நியாயத்தை வெளில கொண்டு வரதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு தான். Will you sit down? Sit down. உண்மை நியாயம் மொக்க போட்டுக்கிட்டு ஜட்ஜு கிட்டதுக்குள்ள உட்கார். Sit down. Sit down I say. ஆபிசேஷன். சார் சாரி. சரி சக்தி, உங்க சாட்சி கூப்பிடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். சார் ஆபிசேஷன் சார், நானே சொல்லிட்டேன்ல, விடுங்க. சக்தி, சாட்சியை வர சொல்லுங்க. ஆனா சார் இப்படி திடீர்னு சாட்சியை கூப்பிட முடியாது சார். கரெக்டுங்க, ஆனா நான் தான் அனுமதி கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? பட் சட்டத்துல இதுக்கு அனுமதி இல்ல சார். திடீர்னு ஒரு சாட்சியை எப்படி கூப்பிட முடியாது? ஆதிசேஷன் சார், சட்டம் எனக்கும் தெரியும், நான் தானே அனுமதி கொடுக்குறேன், அதோட விட்டுருங்க. பட் அக்கார்டிங் டு தி சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் இது தப்பு சார். அது எப்படி நீங்க அவர் சாட்சியை கூப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்னீங்க? எப்படி நீங்க சாட்சியை விசாரிக்க அனுமதி கொடுக்கலாம்னு கேட்டேன். நான் எப்படி கொடுக்க முடியுமா? ஆமா சார். ஆதிசேஷன் சார், இது என்னுடைய கோர்ட், இது உங்க கிளப் கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இங்க நான் மட்டும்தான், நான் நினைக்கிறதா இங்க நடக்கும். பட் திஸ் இஸ் இல்லீகல். மிஸ்டர் ஆதிசேஷன், நோ, திஸ் இஸ் இல்லீகல். இந்த கோர்ட்டை நீங்க அவமதிக்கிறீங்க. நான் பேசும்போது இப்படி குறுக்க பேசினா எப்படி? என்ன பேசவே விட மாட்டீங்க. திஸ் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். How can it be a contempt of court, sir? நீங்க நியாயத்தை சொல்ல மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். Contempt of the court and சொல்ல. I object, sir. ஆதிசேஷன், எதுக்காக இப்படி மூச்சு பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை உட்காருங்கன்னு தானே சொன்னேன். ஜஸ்ட் சிட் டவுன். நான் உட்கார மாட்டேன் சார். நான் உட்கார மாட்டேன். I am ordering you to sit down. நான் உட்கார மாட்டேன் சார். உட்காருங்க. சார், இதோட முடியாது சார். நான் பார் கோர்ட்டுக்கு போறேன். இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. Sit down. என்னோட 30 சர்வீஸ்ல நடக்கும் தெரியுமா? Shut up and shut up. Sit down. யோ, சூடா ஒரு டீ கொடு. சாருக்கும் ஒரு டீ கொடு. Who wants that damn tea? அவருக்கு டீ வேணாம். சக்தி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. கமலக்கண்ணன்ற சாட்சியை விசாரிக்கணும்னு கேட்டேன் யுவர் ஆனர். கமலக்கண்ணனை கூப்பிடுப்பா. கமலக்கண்ணன், கமலக்கண்ணன், கமலக்கண்ணன்.
கமலக்கண்ணன். உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு ராத்திரி நடந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போனதா தவறுதலாக சேர்க்கப்பட்ட 6வது ஆள் நான் தான் சார். சைலன்ஸ் சைலன்ஸ். அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்ல முடியுமா? புதுசாக நடந்துக்கிட்டு இருந்த கட்டில வேலையில் நானும் என் அண்ணன் குடும்பமும் கூலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் தினம் ராத்திரி ஆனால் அங்கே ரோட்டோரம் இருக்க பிளாட்ஃபார்மில் படுத்துக்குவோம். ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கி மறுநாள் காலையில் என் தங்கச்சி கல்யாண விஷயமா நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறதா இருந்தோம். விடிகாலையிலேயே போகணுன்றதுனால நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துட்டோம். நல்லா தூங்கிட்டு இருந்தோம். நடு ராத்திரி இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய சத்தம். என் தலைக்கு பக்கத்தில் பாம்பு அடித்த மாதிரி இருந்தது. நான் அலறி அடித்து எழுந்திரிச்சு பார்த்தேன். ஒரு பெரிய காரு அங்கே படுத்திருந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி நின்றுட்டு இருந்தது. பக்கத்தில் திரும்பி பார்த்தேன். டயர் கடையில் அள்ளி நல்ல பொண்ணு என் பொண்டாட்டி என் 2 வயசு கை கொடுத்த எல்லாரும் ரசிக்க போய் ரத்த வெள்ளத்தை செத்து கிடந்தாங்க. கார்லேருந்து சகப்பா ஒரு பையன் இறங்கி வந்தான். அவனை பார்த்த உடனே இந்த நேரத்தில் இவன் வந்து நமக்கு ஏதோ உதவி செய்ய போகிறான்னு எடுத்து, ஆனால் அந்த பாடி மறுபடியும் அதுக்கப்புறம் கணத்தை வந்து பார்க்க சொல்ல நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அங்கே என்னை பார்க்க இன்ஸ்பெக்டர் செல்வம் வந்திருந்தார். ஆக்சிடென்ட் பண்ண லாரி நம்பர் உனக்கு தெரியுமா? லாரி இல்லை சார், அது காரு. காரா? கனவுல பாத்தியா? ஏய், அது கார் இல்லடா, லாரி. லாரி இல்லை சார், காரு தான். உனக்கு இப்படி சொன்னா புரியாது. இன்ஸ்பெக்டரு என்னை பக்கத்தில் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனேன். யுவர் ஆனர், ராகுல் தேவனை வர சொன்னீங்கன்னா கமலக்கண்ணன் அடையாளம் காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நான் சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணோம். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சார், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், உட்காருங்க. ராகுல் தேவன் தம்பி, இங்கே வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க. கமலக்கண்ணன், அவரை நல்லா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாரா? ஆமாம் சார், அன்னைக்கு ராத்திரி காரை ஓட்டிட்டு வந்தது இந்த பையன்தான் சார். சைலன்ஸ் சைலன்ஸ். இன்னைக்கு கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால டைம் போனதே தெரியல. சாப்பிட்டு வந்து ஆரம்பிப்போமா? யுவர் ஆனர், இந்த விசாரணையை இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் ஒத்தி வைக்கணும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸாக நான் டெல்லிக்கு போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். நீங்கள் ஒன்று செய்யுங்க அக்ஸ்டேஷன், நீங்கள் போங்க, உங்கள் ஜூனியர் அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக கேஸை ஒத்தி வைக்க முடியாது, தீர்ப்பு இன்னைக்கு தான். சாப்பிட்டு வந்துடுறேன்.